பிரைஸ் தி லார்ட். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இந்த அறிக்கையின் எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பது முக்கியம். ஏனென்றால் அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ரோம ஆட்சியின் கீழ் இருந்தது. யூத மக்கள் ரோம பேரரசுக்கு, அதாவது சீசருக்கு வரி செலுத்துவதில் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் அதை அவர்கள் அடக்குமுறையின் ஒரு வடிவமாக கண்டார்கள். இயேசுவை பிடிக்க நிறுத்த மத தலைவர்கள் ரோம அரசனுக்கு வரி செலுத்துவது சரியா என்று அவரிடம் கேட்டார்கள். இயேசு ஆம் என்று சொல்லியிருந்தார். அவர் ரோமர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அவர் இல்லை என்று சொல்லியிருந்தால் ரோமுக்கு எதிராக கலகம் தூண்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டி கைது செய்திருப்பாங்க. அதனால் இயேசு மத்தேயு 23:21 ஒரு அற்புதமாக பதிலை கொடுக்கிறாரு. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்க என்று. இதுக்கு இரண்டு காரணம் உண்டு. முதலாவது, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க அப்படி என்றால் பூமிக்குரிய அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்துங்க என்ற அர்த்தம். ரோம அதிகாரம் பூமிக்குரிய அதிகாரமாக வரிகளை போன்ற சில விஷயங்களை உரிமை கோருகிறது என்று இயேசு ஒப்புக்கொள்கிறாரு. வரி செலுத்த பயன்படுத்தப்பட்ட ரோம நாணயத்தில் ராயனுடைய உருவம் கொண்டிருந்தது. இது பேரரசின் மீது ராயனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க என்று சொன்னது மூலம் மக்கள் தங்கள் குடியுரிமை பொறுப்பின் ஒரு பகுதியாக வரிகளை செலுத்துவது உட்பட பல பூமிக்கரை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகிறாரு. இரண்டாவது, தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்க அப்படி என்றால் நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக கடமைகளை நம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இதை சொல்வதன் மூலம் பூமிக்குரிய ஆட்சியாளர்கள் வரிகள் போன்ற தற்காலிக விஷயங்களால் அதிகாரம் இருப்பது போல கடவுளுக்கு எல்லாவற்றின் மேலும் இறுதி அதிகாரம் உள்ளது என்பதை இயேசு வலியுறுத்துகிறாரு. ஆதியாகமம் 1 26-27 நாம் எல்லாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறாங்க. நம் மீது உள்ள உருவம் ஆவிக்குரிய ரீதியாக தேவனுடைய சாயல் மற்றும் உருவம். அதாவது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதனால் தேவனுக்கு நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய கடமைகளாக அன்பு, ஆராதனை மற்றும் கீழ்ப்படுதல் ஆகியவை எந்த ஒரு பூமிக்குரிய அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டவை. எனவே வரிகளை போன்ற பூமிக்குரிய விஷயங்கள் தற்காலிகமானவைகள். ஆனால் தேவனுடன் நமது உறவு நித்தியமானது என்பதை விளக்குவதற்காக இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்துங்கள் என்று கூறினார். ஆமென்.